இது எப்படி நம்ம குலசேகரப்பட்டினத்துல இந்த சங்கமத்தை உருவாக்கணுன்றது எப்படி அது ஆரம்பிச்சது? அதை நான் சொல்றேன் கேளுங்களேன். எப்படின்னா அது இப்போ பக்கத்துல சீடியார்புரம் குளிச்சு காயாமொழியிலாம் பண்ணி ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. வருஷம் பண்றாங்க அங்க. அப்படி இருக்கும்போது குலசேகர தீனும் நானும் ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது இப்படி செஞ்சா என்ன நல்லா செய்யலாமேங்கிற மாதிரி தோணுச்சு. சரி செய்யலாமேன்னு சொல்லி உடனே என்ன பண்ணோம், ஒரு 2-3 பேர்ட்ட மசூரா பண்ணோம். அஜீஸ் பாயிட்லாம் மசூரா பண்ணும்போது அப்புறம் உடனே என்ன பண்ணோம், ஜக்குன்னு தீன் என்ன பண்ணாரு, உடனே வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சார். வாட்ஸ்அப் குரூப் ஆக்கும்போது 100, 50, 100 ஆச்சு, 100, 200, 800 போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் சலீம் மேஜர்ல போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். அவங்கள்ட்ட கேட்காமலே அவங்க பேர்லாம் நான் சேர்த்துட்டேன். யாரு, சசிராஜாரு, சலீம் மேஜர், அனிபக்கா, இவங்கலாம் அவங்க பேர் கேட்காமலாம் நான் சேர்த்துட்டேன். இதுவும் சொல்லுவாங்களோன்னு அது மாதிரி பயந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லும் போது பரவாயில்லப்பா நான் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எவரி அவங்கள்ட்ட போய் நாங்கள் இந்த மாதிரி கேட்கும்போது முதலுமே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு கைட்லைன் பண்ணுறோம், உங்கள் பக்கபலமாக இருக்கிறோம், வேண்டிய இதுங்களை செய்கிறோம் தான். அதுக்கப்புறம் தான் இது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு நிர்வாக அமைப்பை போட்டோம். அந்த நிர்வாகத்துடைய தலைவர் தான் இவங்க.